என்னுடைய பரப்புரை என்பது மக்களுக்கானது தான். மக்களுடைய அடிப்படை தேவைகள் கடலூர் மாவட்டத்தில் நிறைவேற்றப்படவே இல்லை. அது இங்கே வந்து பார்த்தா தெரியும். இங்கே வாக்கு சேகரிக்க நீங்கள் வர்ற வேட்பாளர்கள் மக்களை எதிர்கொள்ளவே முடியாது. நாங்கிறதால பரவாயில்ல, ஏன்னா நான் புதுசு. ரெண்டாவது, நான் மக்கள் மேலே எவ்வளோ அக்கறையோடு நான் கடந்த காலங்களில் செயல்பட்டுருக்கேங்கிறது மக்களுக்கு தெரியும். இதே இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க, இப்போ ஆள்றவங்க, மற்ற அரசியல்வாதிகள் மக்களை நேருக்கு நேராக சந்திக்க சொல்லுங்கள், போய் பார்ப்போம். சந்திக்கவே நீங்கள் முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எதையுமே அவங்க செய்ய தவறிட்டாங்க. அதனால் கடும் கோபத்தில் இருக்காங்க அந்த மக்கள். மிக சிறப்பாக இருக்குது. அதாவது நான் உள்ளே வரும்போது எனக்கு தெரியும் நம்ம வெற்றி வரப்போகுதுன்னு நான் நினச்சேன். அப்படி தான் இருக்குது. ஏன்னா என்னை ஒரு பொது வேட்பாளராக தான் பார்க்குறாங்க. ஏன்னா எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நான் என்னுடைய தேவைக்காக, நான் என்னுடைய வசதியை பெருக்கணுங்கிறதுக்காக நான் இதுக்குள்ளே வரலை. மக்களுடைய பிரச்சனைக்காக தான் உள்ளே வந்திருக்கேன். அதை சரி செய்வேங்கிற நம்பிக்கையோடு என்னை பார்க்குறாங்க. ஆதரவு நாளுக்கு நாள் கூடிகிட்டே இருக்குது. நல்லாயிருக்கு. சொந்த மண் உணர்வு அதிகம் கொண்ட உங்களுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு மிக அதிகமாக இருக்குது. அதான் சொன்னனே. ஏன்னா இந்த மண்ணுக்குள்ளான பிரச்சனைகள் என்னங்கிறது எனக்கு தான் தெரியும். இங்கே நான் பிறந்து வளர்ந்து இந்த தண்ணியை குடித்து வளர்ந்தவன். எந்தெந்த பருவங்களில் என்னென்ன பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இங்கே உற்பத்தி ஆகிற விளைபொருட்கள் என்னென்ன, அது எந்த காலத்தில் என்னவா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தான் தெரியும். வெளியிலேருந்து வந்துடுறவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்களுடைய பார்வையெல்லாம் நம்ம வெற்றி பெறுவோமா மாட்டோமா அதுக்கான வழிவகைகள் தான் செய்வாங்க. அப்புறம் வெற்றி பெற்ற பின்னே அவங்க போயிடுவாங்க. என்னுடையது அப்படி இல்லை. நான் வெற்றி பெற்றாலும் பெறாவிட்டாலும் என்னுடைய மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நான் போராடி கொண்டே இருப்பேன். கடந்த 10 ஆண்டுகள் கடலூர் மாவட்டம் எந்த அளவுக்கு முன்னேறியுள்ளது? இப்போ மக்களுக்கு நீங்கள் வைத்த கனவு திட்டங்கள் என்னென்ன? கடலூர் மாவட்டம் முன்னேறவே இல்லை. அவன் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் ராபர்ட் கிளைவ் வந்த காலத்திலிருந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. அன்றைக்கு ராபர்ட் கிளைவ் வந்ததப்போ கடலூர்லேருந்து தான் ஆட்சி பண்ணாங்க தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளையும். அதன் பிறகு தான் அது சென்னைக்கு போனது. என்ன வளர்ச்சி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இங்கே இருக்கிற நகைக்கடையும் துணி கடையும் தான் பெருசாக இருக்குது. மிஞ்சி போனால் சினிமா தேட்டரு கொஞ்சம் ஏசி தேட்டராக மாறி இருக்குது. அது தவிர இங்கே எந்த வளர்ச்சியும் கிடையாது. வேலைவாய்ப்பு கிடையாது. இங்கே உற்பத்தி ஆகிற பொருட்களுக்கான விலை கிடையாது. விவசாயிகள் வறுமையினோட உச்சத்தில் இருக்காங்க, பிரச்சனையில் இருக்காங்க. இதுங்க கடலூர் மாவட்டம் தான் கடைசியான, எல்லாவற்றிலும் கடைசியான மாவட்டமாக இருக்குது. அதாவது எந்த வளர்ச்சியும் இல்லாத 38 மாவட்டத்தினுடைய கடைசி மாவட்டமாக கடலூர் மாவட்டம் இன்றைக்கி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. திண்ணை பரப்புரை ஈடுபடுறது மிக முக்கியமான ஒரு பரப்புரையினுடைய முக்கியமான அம்சம். அது எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா இன்னும் ஒரு 13 நாட்களே ஆன நிலையில் அவ்வளோதான் இருக்குது தேர்தலுக்கு. நான் எங்கே போய் திண்ணை பரப்புரையில் ஈடுபடுறது? அந்த பட்டியலை இங்கே நான் கொடுத்தேன்னா ரொம்ப நேரம் வரும். எனக்கு தெரியும் ஒவ்வொரு ஊருக்குமான திட்டங்கள் இருக்குது. இப்போ கடலூர் பகுதிக்கான திட்டங்கள் என்ன, அடுத்தது நெய்வேலி பகுதிக்கான திட்டங்கள் என்ன, குறிஞ்சிப்பாடி திட்டங்கள் என்ன. ஏன்னா நெசவாளர்கள் நிறைந்த பகுதி அது. நெய்வேலி என்னென்னு தெரியும், NLC. அதே மாதிரி கடலூர் பார்த்திங்கன்னா மீனவர்களும் கடலூர் நகர வாழ் மக்களும் அங்கே இருக்கிற வியாபாரிகளுக்குமான சிக்கல்கள் இது என்னென்னு எனக்கு தெரியும். பண்ருட்டி சொல்லவே வேணாம், பலா முந்திரியினுடைய கேந்திரம் அது அங்கே தான் பெரிய வேலை செய்ய வேண்டியிருக்கு. அதே மாதிரி விருத்தாசலம், அது மாதிரி ஒரு ஊரை நீங்கள் பார்க்க முடியாது. சுற்றிலும் இருக்கிற கிராமப்புறங்கள், அங்கே விளைகின்ற பொருட்கள், அங்கே ஒரு முக்கியமான ஒரு வர்த்தக மையத்தை உருவாக்கணும். அதே மாதிரி திட்டக்குடி மிக பின்தங்கிய ஒரு இடம். இது அதனால தான் திமுகவோ அதிமுகவோ இங்கே நிற்கிறதுல கவனம் செலுத்த மாட்டாங்க. துணை கட்சிகளுக்கு, கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டு மெதுவாக ஒதுங்கிட்டாங்க. ஏன்னா பெரிய சவால் கடலூர் மாவட்டத்து மேலே. ஏன்னா 38 மாவட்டத்தில் கடைசி மாவட்டமாக இருக்கிறது எப்படி நீங்கள் வளர்த்து கொண்டாடுவீங்க? இது ஒரு பெரிய வேலை தான். ஆனால் நான் பிறந்த மண், இதை விட்டுற முடியாது. நிச்சயமாக எங்கே யாரானாலும் எனக்கு எதிரிகளே கிடையாது. எதிர்கட்சிகள்கிட்ட கூட போய் நின்று கெஞ்சி கூத்தாடி நான் அதை ஒவ்வொன்றா நான் பண்ணிவிடுவேன்.